கடந்த 3 நாட்களாக நம்ம வீடியோ போடல. காரணம் கஜா புயலின் துயரத்தில் நம்முடைய நண்பர்கள் இருக்கும் பொழுது நம்ம வீடியோ போடுறது சரியில்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால. பட் அதற்கு நம்மளும் ஏதாச்சும் செய்யணும் இல்லையா? ஸோ எருமைசாணி சேனல் மூலியமாக விஜய் ஒரு நல்ல விஷயத்தை செய்திருக்கார். அவருடைய வீடியோ மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை மொத்தத்தையும் நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் சொல்லியிருந்தாங்க. ஒரு நல்ல விஷயம். நாமும் நம்முடைய தமிழ் டெக் சேனலில் இதே விஷயத்தை ஃபாலோ பண்ண போகிறோம். பட் இது இந்த ஒரு வீடியோவில் கிடையாது. இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் 3 நாள் அப்லோட் பண்ணக்கூடிய எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணாலும் சரி, அதில் வரக்கூடிய மொத்த வருமானம் எவ்வளோ வந்தாலும் சரி, அதில் வரக்கூடிய மொத்த வருமானத்தையும் சேர்த்து நம்முடைய கஜா புயலில் பாதிக்கப்பட்டக்கூடிய நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய சொந்தங்களுக்கு நான் வந்து முழுவதும் வந்து தரப்போகிறேன். எவ்வளோ என்ன அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கும்பொழுது அது என்னென்னன்றதை நான் ட்விட்டர், ஃபேஸ்புக் மற்றும் நம்முடைய யூடியூப் கம்யூனிட்டி பேஜஸில் எல்லா இடங்கள்லையுமே முடிஞ்ச வரைக்கும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்லையும் சேர்த்து நான் பதிவிடுறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் உதவி பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இது இல்லாமையும் இன்னும் என்ன செய்ய முடியும் அப்படின்றத பார்க்குறேன். நன்றி. தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆன ரெட்மி தரப்புலேருந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன், அதாவது ரெட்மி நோட் 6 ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் மற்றும் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கூடவே ஒரு சில சாம்பிள் இமேஜஸையும் காமிக்க போகிறேன். தவறாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரெட்மி நோட் 6 ப்ரோ ஏற்கனவே வந்து 2 மாதத்துக்கு முன்பாகவே குளோபலில் வந்து லான்ச் ஆகிடுச்சு. பட் இந்தியாவில் இப்போ தான் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்தியாவில் லான்ச் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போன ரெட்மி நோட் 5 ப்ரோ அதோடைய அப்கிரேட் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. பட் உண்மையிலேயே அப்கிரேட் தானே நம்மளுடைய இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது நார்மலாக அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக நமக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய டியூல்னு போட்டிருக்காங்க. டியூல் ஸ்டாண்ட் பை, டியூல் செல்ஃபி கேமரா, டியூல் சிம் அப்படின்றது போல். ஸோ இந்த ரிவ்யூ யூனிட்டில் நமக்கு கிடைச்சிருக்கிறது பிளாக் கலர். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இது 6GB RAM and 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் கொண்ட அந்த பர்டிகுலர் வேரியன்ட். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உள்ள நமக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க. மொபைலோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நல்லா இருக்கு, கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக நமக்கு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. புக்லெட்ஸ் இருக்கு. கூடவே நமக்கு ஃப்ரீ டிபியூ கேசஸும் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB to USB கேபிள் தான் இப்பயும் வந்து கொடுக்குறாங்க. டைப் சி கேபிள் கிடையாது. ஸோ டைப் சி போட்டும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். வால்டாக் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 5V to 2A வால்டாக் அடாப்டர் தான் இருக்கு. ஸோ இந்த மொபைல் கையில் பிடிக்கும் பொழுது ஓரளவுக்கு இனிஷியலாக வந்து நல்லா இருக்கு. இப்போ டர்ன் ஆன் பண்ணலாம். டர்ன் ஆன் பண்ற அதே சமயத்தில் நம்ம பிசிக்கல் ஓவர்வியூ என்னன்னு பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பிளஸ் வால்யூம் ராக்கர் கீயும் இருக்கு. டாக்டைல் ஃபீட்பேக்ஸ் நல்லா இருக்கு. மேல் பகுதியில் நமக்கு 3.5mm ஜாக் கொடுக்குறாங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. ஐஆர் பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ஒரு கூடுதல் அட்வான்டேஜ். இடது பக்கமாக நமக்கு சிம் கார்டு ஸ்லாட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க 2 சிம் போட்டுக்கலாம். ஒன்று வந்து ஹைபிரிட் சிம் கார்டு ஸ்லாட். கீழ் பகுதியில் நமக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பிரைமரி மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்காங்க. பின்பக்கத்தில் நமக்கு 2 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 12+5 மெகாபிக்சல் கேமரா. ஸோ இதில் உங்களுக்கு f1.9 அப்பச்சர் சைஸ் இருக்குது பிரைமரி கேமராவில். 1.4 மைக்ரான் பிக்சலில் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிக்சர் டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் தான் இருக்குது. ஸோ நல்ல சாலிட் ஃபினிஷிங்னு சொல்லலாம். முன்பகுதியில் நமக்கு நாச் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு நோட் சீரீஸில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நாச் டிசைன் இந்தியாவில் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நாச் பிடிச்சவங்களுக்கு இந்த நாச்சில் நமக்கு சென்சர்ஸ் இருக்குது. இயர் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் 2 கேமரா கொடுத்துருக்காங்க முன்பகுதியில். ஸோ செல்ஃபி லவர்ஸ்க்கும் ஒரு பர்ஃபெக்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கக்கூடும். 20 மெகாபிக்சல் கொண்ட கேமரா சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 மெகாபிக்சல் கேமரா அப்படின்ற 2 கேமராஸை கொடுத்துருக்காங்க இந்த நாச்சில். கொஞ்சம் கீழே வந்து 6.26 இன்ச் கொண்டு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கார்னிங் ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷனும் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எந்த வெர்ஷன் அப்படின்னு சொல்லி இப்பயும் அவங்க வந்து சொல்லலை. ஸோ குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்துலாம். இதில் நமக்கு ஸ்னாப்டிராகன் 636 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. GPU Adreno 509 GPU தான் கொடுத்துருக்காங்க. ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ரேம் வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று 4GB ரேம் இன்பில்ட்டில் 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜ். இதோடைய விலை 14,000 ரூபாய்க்கும். 6GB ரேம் மற்றும் 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் கொண்ட அந்த பர்டிகுலர் மாடலோட விலை 16,000 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. நாளைக்கு அதாவது 23ஆம் தேதி ஃபர்ஸ்ட் நாள் சேலில் மட்டும் உங்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்ற எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் இருக்குது. பட் அது இல்லாமல் இதுதான் வந்து ஃபைனல் ப்ரைஸிங். இதில் உங்களுக்கு குயிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. EAA சப்போர்ட்டும் இருக்குது. 4000 mAh கொண்டு ஒரு பெரிய பேட்டரியும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. நோட் சீரிஸில் எல்லாமே நம்ம பார்க்கறது போல். இதில் ரன் ஆகுறது Android 8.1 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் ஆன் டாப் ஆஃப் உங்களுக்கு MI UI 10 கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஸ்லீக்காகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். நான் ஏற்கனவே இதை பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அல்டிமேட்லி நீங்கள் மொபைல் ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியல் பூட்டப்க்கு அப்புறமாக நமக்கு இருக்கக்கூடிய 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜில் நமக்கு ஃப்ரீ ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52GB வந்து ஃப்ரீ கிடைக்குது. கேமரா இன்டர்ஃபேஸை பார்த்துடலாம். கேமரா இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு வந்து ஸ்லீக்காக நார்மலாக மற்றது எப்படி இருந்தது அப்படி தான் இருக்குது. பட் ஒரு சில நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஏஐ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏஐ சீன் டிடெக்ஷன் இருக்குது. ஏஐ போர்ட்ரேட் மோடும் வந்து இருக்குன்றாங்க 2.0 சப்போர்ட்டோட. ஸோ இதெல்லாமே கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸில் நீங்களே சொல்லுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு டெடிகேட்டட் கேமரா ரிவ்யூ வேணுமா? மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன். ஓட் பண்ணுங்கள். சீக்கிரமாக நான் அதை கொண்டு வரேன்.
இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை நான் யூஸ் பண்ண வரைக்குமே ஓரளவுக்கு வந்து ஸ்லீக்காகவும் இருக்குது, இன்டர்ஃபேஸும் வந்து நல்லா இருக்குது, கேமரா வந்து மின்னதை விட ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கிறது போல தான் தெரியுது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் இன்னும் இன்டெப்த்தாக வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய ரிவ்யூ நான் பண்ணும்போது எந்தெந்த விஷயங்கள்லாம் கவர் பண்ணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்களும் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். முடிந்த வரைக்கும் நான் ரிவ்யூவில் கவர் பண்ணுறேன், அப்படி இல்லாட்டி ஒரு FAQ போடுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க எல்லா விதமான சென்சர்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க எப்பவும் போலவே. ஸோ ஜைரோஸ்கோப் சென்சரும் இருக்குது, நீங்கள் VR கண்டென்ட்டும் வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலையை வைத்து பார்க்கும்பொழுது இது 14,000 மற்றும் 16,000 ஓரளவுக்கு ஒரு நல்ல விலையாக தான் இருக்குது. பட் இவங்க சொன்னது போல் இதோடைய கேமரா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அப்கிரேடாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் Redmi Note 5 Pro இருந்து இதை கன்சிடர் பண்ணலாம். பட் மற்றபடி இது நார்மலாக புதுசாக வாங்குறவங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு விஷயமா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பட் வெயிட் பண்ணுங்க, இப்போவே உடனே வாங்கிடாதீங்க. நான் இந்த மொபைல் இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி என்னோட ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ கொடுக்குறேன் வித் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அதுக்கு மேலே வாங்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குது, இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேறு ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.